ஆதிக்கம் வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த இஸ்லாமியர்கள் இவ்வாறு கொடுங்கோலாட்சி நடத்தி கொண்டிருந்த வேளையில் விசயநகர ஆட்சி வளர்ந்து கொண்டிருந்தது. இந்துக்களின் மனதை புண்படுத்திய இச்செயலால் சமய உணர்ச்சி மிகுதியாக கொண்ட அரிஹரர், புக்கர் என்ற சகோதரர்கள் இருவர். இவர்கள் யாரென்றால், பெல்லாரி கோட்டத்தில் ஆனைக்குத்தி என்பது ஒரு சிற்றரசு. அந்த அரசில் அமைச்சராக இருந்தவர்கள்தான் இந்த புக்கர், அரிஹரர். இந்த புக்கர், அரிஹரர் இருவருடன் வித்யாரண்யர் என்ற சமயத்துறவி ஒருவரும் அவர்களுடன் சேர்ந்தார். இம்மூவர் முயற்சியால் ஒரு புதிய நகரம் உண்டாக்கப்பட்டது. அந்த நகரத்திற்கு வித்யாரண்ய நகரம் என்றும் விசய நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. இவ்வாறு புக்கர் ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்து பல வீரச் செயல்களை புரிந்தான். சுல்தான்களின் ஆதிக்கத்தை முற்றிலும் விரட்டி மீட்டவன் புக்கர் மகன் குமார கம்பண்ணன் ஆவான். இவனின் மனைவி குமார கம்பண்ணனின் மனைவிதான் தன்னுடைய மதுரை விசயம் என்னும் நூலில் மிகவும் விளக்கமாக இதை பற்றி எழுதியுள்ளார். பாண்டிய மன்னர்கள் செய்யத் தவறிய மிகப்பெரிய சாதனை ஒன்றை இந்த குமார கம்பண்ணன் செய்து காட்டினான். மதுரையானது கிபி 1365-70 ஆண்டுகளில் கம்பண்ணன் கைக்கு மாறிற்று. சுல்தான் ஆட்சியும் அழிந்து மறைந்தது. முஸ்லிம்களுக்கு அஞ்சி ஒளித்து வைக்கப்பட்டிருந்த அரங்கநாதனின் திருவுருவச் சிலையும் மீண்டும் கோயிலில் அமைக்கப்பட்டது. இப்படி 1565 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் ராமராயன் என்னும் விசயநகர மன்னன் சூழ்ச்சியால், நம்பிக்கை துரோகத்தினால் தோல்வியுற்று பகை அரசர்களினால் கொலையுண்டு இறந்தான். விசயநகரத்தை இடித்தும் எரியூட்டியும் அழித்தார்கள். முஸ்லிம்களின் கைகளில் அன்று பாழடைந்த விசயநகரமானது இன்றும் ஒரு பாழடைந்த பாழ் நகரமாகவே நின்று காண்போர் கண்களை கலங்க வைத்து வருகின்றது. இந்த முஸ்லிம்களையே எதிர்த்து ஆட்சி செலுத்திய விசயநகர மன்னர்களின் இடம் இப்பொழுது ஒரு பாழடைந்த இடமாகவே காட்சியளித்து வருகின்றது. தலைக்கோட்டை போரை தொடர்ந்து நேரிட்ட பெருங்குழப்பத்தின் போது தமிழகத்தில் மதுரையிலும் தஞ்சாவூரிலும் செஞ்சியிலும் விசயநகர பேரரசின் சார்பில் அரசுரிமை புரிந்து வந்த நாயக்கர்கள் தனித்தனி தத்தம் நாட்டு மன்னர்களாக முடிசூட்டி கொண்டனர். இந்த விசயநகர பேரரசினுடைய சார்பில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் மதுரை, தஞ்சை, செஞ்சி, விசயநகரம், வேலூர் உள்ளிட்ட இடங்களில் தனித்தனியாக தத்தம் நாம் வாழுகின்ற இடத்திலேயே அவர்கள் அந்நாட்டு மன்னர்கள் என்று முடிசூட்டி கொண்டனர். அவ்வாறுதான் இந்த நாயக்கர் என்றால் படை தளபதி என்று பொருள். அந்த வகையில் இவர்கள் முடிசூட்டி கொண்டு அதாவது விசயநகர மன்னர்களுக்கு கீழ் மன்னர்களாக இருந்தார்கள். ஆயினும் வேலூர் நாயக்கர்களும் மைசூர் உடையார்களும் தொடர்ந்து விசயநகரத்து மன்னரின் தலைமையை ஏற்று வந்தனர். விசயநகர அரசானது அரவீடு பரம்பரை மன்னர்களின் கீழ் கிபி 1675 வரையில் தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. அதன் கீழ் அதுவும் குறிப்பாக வேலூர், தஞ்சாவூர் நாயக்கர்கள் எல்லாம் இவர்களுக்கு கட்டுப்பட்டே, விசயநகர மன்னர்களுக்கு கட்டுப்பட்டே மன்னர்களாக ஆட்சி செலுத்தினார்கள் என்பது அறிய கிடைக்கின்ற செய்தி. இவ்வகையில் இப்பொழுது இந்த நாயக்கர் ஆட்சி எவ்வாறு காலூன்றியது, இஸ்லாமியர்களை எதிர்த்து அவர்களை அழித்து விசயநகர ஆட்சி புக்கர், அரிஹரர், அதுக்கப்புறம் வித்யாரண்யர் என்ற சமய துறவிகள் மூலம் நிறுவப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட விசயநகர அரசு குமார கம்பண்ணன் என்பவரால் நிலைநாட்டப்பட்டது. செழித்து வளர்ந்த விசயநகர ஆட்சியின் கீழ் இவர்கள் நாயக்கர்கள் வேலூர், தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, மைசூர் போன்ற இடங்களில் ஆங்காங்கே தத்தம்
ஆட்சியை நிலைநாட்டினார்கள் என்று பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் இந்த நாயக்கர்கள் யார் யாரெல்லாம் எவ்வாறெல்லாம் ஆட்சி புரிந்தார்கள் என்று ஒவ்வொருவரையும் அந்தந்த, அதாவது வேலூர் நாயக்கர்கள் யார் யார், தஞ்சாவூர் நாயக்கர்கள் யார் யார், அவர்களின் ஆட்சி சிறப்பு என்ன என்பதையெல்லாம் மீண்டும் தொடர்ந்து அடுத்த பதிவில் காண்போம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு, உங்கள் முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.